ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவுடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சாய் சச்சரிதம் அத்தியாயம் 50 பார்ட் 1. இன்றைக்கி என்ன தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது பாபாவுடைய சீடருக்கு பாபா புஷ்பக விமானத்தில் முத்தி தரேன் அப்படின்றது வாக்குறுதி கொடுத்தாரு. அதுக்கான முத்தி அது எப்படி கொடுத்தாரு, என்ன பண்ணார் அப்படின்றது இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற அத்தியாயம் 50வது அத்தியாயம். அந்த 50வது அத்தியாயத்தோட இந்த புக்கு இதை விட முடியுது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம அடுத்த இதில் இது முடிஞ்சது. அடுத்ததுல நம்ம குரு சரித்திரம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம முன்னுரையை பார்க்க போகிறோம். முன்னுரையில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாபா எல்லாருக்கும் பகவத்கீதையை கதையை சொல்லி அதுக்கான விளக்கங்களை கொடுத்து எல்லாருக்கும் நன்மை நடந்தது. அதனால் பாபாவுக்கு ஒரு ஜெயம், சாய்க்கு ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, பாபாவுடைய உபதேசத்தினால, பாபாவோடைய உபதேசங்கள், அவருடைய கதைகள்லாம் படிக்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த சந்தன மரத்தில் இருக்கிற உஷ்ணம் போய் அதுக்கப்புறம் மழையை பொழிஞ்சி அங்கே அதுக்கப்புறம் பூ மலர்ந்து ஒரு குளிர்ச்சியான ஒரு அவ்வளோ அழகான ஒரு நாளாக இருக்கும் தெரியுமா. அந்த மாதிரி வாழ்க்கை நம்மளுக்கு மாறிடும். அவரோட லீலைகளும் கதைகளும் நம்ம தொடர்ந்து கேட்டாக்கா இந்த மாதிரி நம்ம வாழ்க்கை மாறிடும். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா கேட்குறவங்களுக்கு, இதை சொல்கிறவங்களுக்கு, இதை படிக்கிறவங்களுக்கு எது எப்படி பண்ணாலுமே அது புண்ணியம் கண்டிப்பாக சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த முன்னுரையில். இது சார்ந்த கதைகளை தான் நம்ம இதுக்கப்புறம் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்கு போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம காகா சாஹேப் தீட்சித்தை பற்றி பார்க்க போகிறோம். அவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ பிறந்தார் பார்த்திங்கன்னா 1864 பிறந்தார். அது எந்த குடும்பத்தில் பிறந்தாருன்னா, மத்திய மாகாணம் பிரமான் குடும்பத்தில் பிறந்திருக்காரு. அவருடைய படிப்பை எங்கே பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் இருக்கிற நாக்பூர்ன்ற ஊரில் அவருடைய நடுப்பள்ளியை படித்தார். அதுக்கப்புறம் மேற்கொண்டு இருக்கிற படிப்பை எங்கே படித்தார் பார்த்தீங்கன்னா, பாம்பேயில் படித்தார். பாம்பேயில் படித்து முடிச்சுட்டு அவர் ஒரு வக்கீல் ஆகிட்டார். வக்கீல் ஆனதுக்கப்புறம் அவருக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இதில் வேலை செய்கிறாரு, வக்கீலாக வேலை செய்கிறாரு. அதுக்கப்புறம் அவருக்கு படிப்படியாக இருந்து அவருக்கு சொந்தமாக ஒரு வக்கீல் தொழிலுக்கு தேவையான ஆஃபீஸ் அவரே ரெடி பண்ணி எல்லாமே அவரே பண்ணிக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவர் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1909 பார்த்தீங்கன்னா, அவர் இது வரைக்கும் 1909 வரைக்கும் அவர் சாய்பாபாவனா யார் அதை பற்றி அவருக்கு எதுவுமே தெரியாது. இதுக்கப்புறம் தான் அவர் தெரிஞ்சுக்கிறார். அது தெரிஞ்சதுக்கப்புறம் பாபாவுடைய தீவிர பக்தனா எப்படி ஆனாருன்றது தான் இப்போ இந்த கதை தொடர்ச்சி ஆகுது. அங்கே பார்த்தீங்கன்னாக்கா, காகா சாஹேப் யாரை சந்திக்கிறாரு பார்த்தீங்கன்னாக்கா, நானா சாஹேப்பை சந்திக்கிறார். ஓகேவா. அங்கே சந்திக்கும் போது என்ன ஆகுதுன்னா, அப்போ பேசிகிட்டு இருக்காங்க பழைய காலத்து நண்பர். காகா சாஹேப்புக்கு நானா சாஹேப்பு பழைய காலத்து நண்பர் 2 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ என்ன பண்ணுறேன்னா, காகா சாஹேப் சொல்கிறாரு, எனக்கு பாம்பேயில் இருக்கும்போது எனக்கு நான் ஒரு ரயிலில் போகும்போது விழுந்துட்டேன், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. அதுலேருந்து எனக்கு கால் இதுவாகிடுச்சு, என்னால் நடக்க முடியாது, ரொம்ப இதுவாக வலிக்குது. அதோடைய கதையெல்லாம் அவர் சொல்லியிருந்தார். அப்போ தான் நம்மளோட நானா சாஹேப் பாபாவை பற்றின புகழும் அவரை பற்றின விஷயத்தை எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பித்தோடனே நான் காகா சாஹேப்புக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. ஐயோ, நான் பாபாவை பார்க்கணுமே, ஆனால் அது எப்படி போக முடியும், பாம்பேலேருந்து எப்படி நம்ம தேரடி போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அதுக்கப்புறம் நானா சாஹேப் சொல்கிறாரு, அது பாபாவை பற்றி நீ என்ன நினச்சிட்ட, நம்ம ஆல்ரெடி இந்த விஷயத்த கேட்போம். அப்பால் இருக்கும் கூட 7 கடலுக்கு அப்பால் இருக்கும் கூட குருவின் காலின் நூலை கட்டி இழுப்பதை போன்று இழுக்கிறார். அதாவது எவ்வளோ தொலைவாக இருந்தாலும் அவருடைய தீவிர பக்தனாக இருந்தால் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய பாபா நம்மளை கூட்டிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறார் நானா சாஹேப். அப்போ தீட்சித்துக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. பாபா நம்ம பார்க்கலாம், அப்போ நீ என்ன வேண்டிக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு நான் என்ன வேண்ட போகிறேன்னா, இந்த காலம் ஊனமாக்குறது சரி பண்ணுறாரோ இல்லையோ அதெல்லாம் இல்லை, என் மனசில் இருக்கிற ஊனம், என் கால் ஊனமாக இருக்கிறத நினச்சி வருத்தப்படுதில்ல, அதான் நான் சரி பண்ணணும், என் மனசை சரி பண்ண நான் சந்தோஷமாக இருக்கல அப்படின்னு சொல்கிறார்.
அப்புறமேட்டா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் ஷீரடிக்கு போகிறதுக்கு முன்னாடி அதாவது காகா சாஹிப் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய இதில் வந்து கீழே இருக்கிற ஒரு சட்டசபையில் வந்து ஒரு தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் அவர் வந்து ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக முடிவெடுக்கிறாரு. அப்போ அது வந்து எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகமத் நகருக்கு போகிறாரு. அங்கே வந்து ஒரு வீடு, யார் வீடுனா மிருகருடன் வீடு இருக்குது. அந்த மிருகருடன் வீட்டுக்கு போயிட்டு அங்கே தங்கி அந்த இதை ஓட்டெல்லாம் முடிச்சுட்டு நானும் வந்து சீரடிக்கு போகலான்னு முடிவெடுக்கிறேன்னு அங்கே இருக்கிறவங்க கிட்ட சொல்லும்போது, அங்கே இருக்கிற அதாவது தங்கி இருந்தாலும் மீரிகரோட அவர் பையனையும் கூட்டு போக சொல்கிறாரு. ஆனால் யாரோ ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும்போது தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கப்புறமேட்டா உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னாக்கா, பாபா வந்து இவங்க வராங்கன்னு எல்லாரும் ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கும்போது ஷாமாவுக்கு ஒரு கடிதம் வருது. இந்த மாதிரி உங்களுடைய மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, ரொம்ப ஜுரமாக இருக்குது, அதனால நீயும் என் பொண்ணு வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு தந்தி வருது. அதனால என்ன பண்ணுறாரு, பாபாவோடைய அனுமதியை பெற்று அவங்க ஒய்ஃபும் ஷாமாவும் கிளம்பி அங்கே போகிறாங்க அகமத் நகருக்கு. அங்கே போய் தங்கி இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா, அப்போ வந்து அவங்களுடைய மாமியாருக்கு வந்து கொஞ்சம் உடல்நிலை சரியாகி கொஞ்சம் குணமாகி வந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஷாமா வந்து சரி உடல்நிலை சரியாயிடுது, நம்ம ஷீரடிக்கு போகலான்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி எங்கே போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்காட்சிக்கு போகிறாரு. அங்கே தான் வந்து நம்மளுடைய காகா சாஹிப்பும் அங்கே தான் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த மாதிரி ஷீரடிக்கு போகலான்னு நினைக்கிறேன். அவர் தெரிஞ்சு ஷாமாவை பார்த்தோன்னே ஷீரடி போகிறான்னு நினைக்கிறேன். நானும் ஷீரடிக்கு தான் போகிறேன், என் கூட வாங்க, எனக்கு வழி தெரியலன்னே அவர் கூட்டிகிட்டு போகிறேன்னு முடிவுப்படுறாரு. அதுக்கப்புறமேட்டா மிருகன்கார் அவர் வீட்டில் தங்கியிருந்தார்ல, அவருடைய பிள்ளையும்காக அவங்க வீட்லேயும் வந்து பேசுங்க, அவரும் வந்து ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தால் ஓகேன்னு சொன்னாருன்னு அவர் வீட்டுக்கு போயிட்டு பேசி அப்புறம் அவரையும் கூட்டிகிட்டு போகிறாருன்னு முடிவெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரயிலில் வந்து 10 மணிக்கு கிளம்புறாங்க. 10 மணிக்கு புறப்படும் போது பார்த்திங்கன்னா, அங்கே இருக்கிறவங்க என்ன சொல்கிறேன்னா, அங்கே பாருங்கள் பாபா வந்து ஃபோட்டோவிலே பாருங்கள் எவ்வளோ சித்திரமாக வரைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி ஒரு புகழை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு வந்து நம்மளுடைய காகா சாஹிப் இன்னும் ஷீரடிக்கு போனதே இல்லையா, பாபாவை பார்க்கவே இல்லையில்ல, அதனால அதை பார்த்து ஆனந்த கண்ணீர் விட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடிலாம் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஷாமாவும் அவரும் இருந்து அந்த கண்ணாடி சரி பண்ணி ஷீரடிக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ பார்த்திங்கன்னா ரயிலில் போகும்போது பார்த்திங்கன்னா சரி கூட்டம், செம கூட்டமாக இருக்குது ஃபஸ்ட்டு போட்டியில். அப்போமேட்டா சரி இந்த 2வது போட்டியில் ஏறலான்னு சொல்லிட்டு ஏறலாம். அதில் பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு நானா சாஹிப்பும் வந்துட்டார். அப்போ 2 பேரும் கட்டி மனசால சந்தோஷப்பட்டு ஹாப்பியாக இது பண்ணி அதுக்கப்புறம் 3 பேரும் ஷீரடிக்கு போகிறாங்க. ஷீரடிக்கு பண்ணி பாபாவை போய் பார்த்துட்டு ஆசீர்வாதம் பெறாங்க. பாபாவை பார்த்து காகா சாஹிப் அப்படியே குளமாக கொட்டுது தண்ணி, அவர் மனையில் அப்படி இருக்குது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாபா என்ன வாக்குறுதி கொடுக்குறாரு அப்படின்னா, அவருடைய நிறைய விஷயங்கள் இருக்குது, ஆனால் இதில் வந்து அவ்வளோவா சொல்ல சாய் லீலாய் அப்படின்ற ஒரு புக்கில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஒன்று சொல்லி இதை முடிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, 1926 ஓகேவா அப்போ நடக்குது. அதாவது நீ போகும்போது எப்படி இறப்ப அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபா வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு, ஒரு சந்தோஷமான நிலையில் நீ கண்டிப்பாக போவ, நீ கவலைப்படாத, அதில் ஒரு புஷ்பரம் ஒரு நல்ல அம்சத்தில் போவ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அதுக்கு புஷ்பக விமானத்தில் போவ அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்போ நடக்குது பார்த்தீங்கன்னா, 1926 பாபா சொன்ன மாதிரி ஜூலை மாதம் 5ஆம் தேதி வந்து அவர் ஹேமந்த் பண்டோட ரயிலில் போகும்போது பாபாவை பற்றி நினச்சிக்கிட்டே பேசிகிட்டே போகும்போது திடீர்னு அப்படியே தலையை சாய்ச்சிட்டார். அதோடய அவர் இறந்துட்டார். பாபா சொன்ன மாதிரி அவர் அவ்வளோ அற்புதமாக அவர் இறந்து இது பண்ணிட்டாரு. ஸோ இதோட இந்த பார்ட் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த பார்ட்டு நம்ம அடுத்த இதில் பார்க்குறோம். எல்லாருக்கும் சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம்.